ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OS வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பப்ளிக்காக பீட்டா வெர்ஷன் கூட ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அதில் நான் கூட எப்படி இன்ஸ்டால் பண்ணேன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த விண்டோஸ் 11 இருக்க டெஸ்க்டாப்பில் கீழே டாஸ்க் பாரில் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஐக்கான்ஸுமே சென்டரில் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. புதுசாக அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட விண்டோஸ் 11 இல்லை, பட் நிறைய பேர்த்துட்டு விண்டோஸ் 10 இருக்குது. இப்போ இந்த விண்டோஸ் 10 இருக்க டெஸ்க்டாப்பில் இருக்க டாஸ்க் பாரில் நம்ம சில கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். விண்டோஸ் 11க்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு போவோம். பட் விண்டோஸ் 11 மாதிரி நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. விண்டோஸ் 11 இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து எடுத்துகிட்டு போவோம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண நல்லாயிருக்கும், எப்படி சென்டரில் கொண்டு வரலாம், இந்த மாதிரி டீலர்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் 11 அந்த டாஸ்க் பாரில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே வந்து பாருங்கள். இதுதான் விண்டோஸ் 11 இருக்க டாஸ்க் பாரில் இந்த ஐக்கான்ஸ் இப்படி தான் இருக்குது, சென்ட்ரல் இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் 10 எப்படி இதில் வந்து சேஞ்ச் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரி கஸ்டமைஸாக பண்ணுறான்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போது கீழே என்னோட டாஸ்க் பாருக்கு வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஐக்கான்ஸ் எல்லாம் கிடக்குது. விண்டோஸ் ஐக்கான் இருக்க சர்ச் பார் ஆகட்டும், கொட்டன் ஆகட்டும், டாஸ்க் வியூ ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ஹைடு பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்க்க இருங்க, நான் வந்து ஜூம் இன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஷோ கொட்டனா பட்டன் இருக்குது, ஷோ டாஸ்க் வியூ பட்டன் இருக்குது. இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஷோ கொட்டனா பட்டன் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். நமக்கு கொட்டனா பட்டனும் டாஸ்க் பட்டனும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் விண்டோஸ் ஐக்கான் பக்கத்தில் இருக்க அந்த சர்ச் பார் ஆகட்டும், சர்ச் ஐக்கான், இதை வந்து எப்படி ஹிடன் பண்ணுறது சொல்லி வந்து பார்த்துருவோம். இப்போ டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஷோ சர்ச் பாக்ஸ், இப்போ நமக்கு ஷோ சர்ச் பாக்ஸில் இருக்குது. ஷோ சர்ச் ஐக்கான அந்த பாக்ஸ், சர்ச் பண்ணுற பாக்ஸ் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு ஐக்கான் மட்டும் ஷோ ஆகும். அண்ட் மேலே இருக்கிற ஹிடன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷோ ஐக்கானும் அண்ட் பாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ஹிடன் ஆகும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன், இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு சர்ச் பாக்ஸும் சர்ச் ஐக்கானும் வந்து இப்போ டிசேபிள் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து சென்டரில் கொண்டு வரக்கு என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்ப்போம். இப்போது டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேலே டூல் பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிருக்கும், நீங்களே வந்து பார்ப்பீங்க. இப்போ இந்த லிங்க்கில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சில ஆப்ஷன் வந்து ஷோ ஆகணும். ஷோ ஆனால் மட்டும்தான் சென்டரில் கொண்டு வர முடியும். இப்போ இது ஏன் ஷோ ஆகலைன்னா இங்கே டாஸ்க் பார்க் வந்து லாக்கில் இருக்குது. இப்போ அதை வந்து அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ வந்து லிங்க்ஸ் வந்து ஷோ ஆயிடுச்சா. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ டைட்டில், ஷோ டெக்ஸ்ட்னு சொல்லி ஷோ ஆகும். நான் இப்போ வந்து ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். ஷோ டெக்ஸ்ட் அண்ட் ஷோ டைட்டில் வந்து ஷோ ஆகுது. இப்போ இது ரெண்டையுமே வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டிசேபிள் பண்ணிட்டோம். அந்த லிங்க் பக்கத்தில் நீங்கள் வந்து கொண்டு போய் யாரோ வச்சிங்கன்னா நமக்கு ஒரு இடத்துல ஷோ ஆகும். இப்படி ட்ராக் அவுட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும், நீங்களே வந்து பார்ப்பீங்க. இப்போ வந்து அதை நம்ம ட்ராக் இந்த பக்கம் எழுதிட்டு வர போகிறோம், அதாவது லெஃப்ட் சைடில் நம்ம இதை ட்ராக் பண்ணிட்டு வர போகிறோம். நீங்களே வந்து பாருங்கள். இப்போது நம்ம ட்ராக் பண்ணிட்டே வராங்க, இப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போது ட்ராக் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். இப்போ இது எல்லாமே இந்த பக்கம் வந்துச்சு, இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்க ஐக்கான் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்துச்சு. இப்போ இதை நம்ம சென்டர் பண்ணுவோம். இது எப்படின்னா சேம் அதே லிங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் இருந்தால் மறுபடியும் ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு சென்டரில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நம்ம வந்து சென்டரில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. சென்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சென்டரில் எடுத்துகிட்டு வரலாம்னு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. பட் அந்த விண்டோஸ் ஐக்கான் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போது இது விண்டோஸ் 11 இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம விண்டோஸ் 11 இருக்க அந்த வால்பேப்பர் ஒன்று செட் பண்ணுவோம். விண்டோஸ் 11 வால்பேப்பர்ஸ் எப்படி டவுன் பண்ண தெரியலன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த விண்டோஸ் வால்பேப்பர்ஸ்லாம் டவுன் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஒன்று செட் பண்ணுவோம் ஒரு வால்பேப்பரை. இப்போ வந்து ஒரு வால்பேப்பர் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இப்போது ஒரு வால்பேப்பர் வந்து செட் பண்ணிச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு விண்டோஸ் 11 மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஷோ டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துறேன். இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் விண்டோஸ் 11 பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் சில கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னதுன்னா இந்த ஆக்சன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சன் சென்டர், நெட்வொர்க் பட்டன், இந்த இன்புட் இண்டிகேட்டர், கிளாக்கு, ஆக்சன் சென்டர், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஜஸ்ட் டிசேபிள் பண்ணுறது தான். டிசேபிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். நீங்கள் அதுக்கு உங்களோட டாஸ்க் பார்க்கில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸ் வந்து போனீங்கன்னா
உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டர்ன் சிஸ்டம் ஐகான்ஸ் ஆர் ஆன் ஆஃப்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன ஐகான்ஸ்லாம் ஆனில் இருக்குது, என்னென்ன ஐகான்ஸ்லாம் ஷோ இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருங்க. எது வேணுமோ எது வேண்டாமோன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கிளாக் வந்து வேண்டாம், ஸோ அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் அதையும் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இண்டிகேட்டர் இங்கிலீஷ் அதையும் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக ஆக்ஷன் சென்டர் இருக்குது, அதையும் ஆஃப் பண்ணுறாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா ஃபியூச்சரில் வந்து எனேபிள் பண்ணுறேன், எனேபிள் பண்ணிக்கலாம். இதே இடத்துல நீங்கள் ஆப்ஷன் மறுபடி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. விண்டோஸ் 11 எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து இருக்குது. விண்டோஸ் 11 பார்க்குற மாதிரி அந்த சென்டர் ஐக்கான்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துட்டோம். அந்த ஆக்ஷன் சென்டர் இந்த கசகசன் எல்லாமே இருந்துச்சு. விண்டோஸ் சர்ச் ஐக்கான் எல்லாத்தையும் வந்து நம்ம டிசேபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டாஸ்க் பாரில் என்ன கஸ்டமைஸ் சொல்லி வந்து பார்ப்போம். இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், டாஸ்க் பார் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் பார் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மேலே உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஷோ ஆன்ஸ் அண்ட் கலர் ஃபாலோவிங் சர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் டாஸ்க் பார் ஆக்ஷன் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ஆட்டோமேட்டிக் பிக் அண்ட் ஆன்ஸ் அண்ட் கலர் ஃபைம் பேக்ரவுண்ட் உங்களோட விண்டோஸ் லெவலில் என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி இந்த ப்ளூ கலரில் எந்த இமேஜ் வச்சுருப்போமோ அந்த இமேஜுக்கு உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் டாஸ்க் பார்க்கில் வியூ வந்து செட் ஆகிருக்கும். விண்டோஸ் லெவலில் இருக்க மாதிரி சென்டர் ஐகான்ஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்டு சில இதெல்லாம் வேணும் வேணாம்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐகான்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நீங்கள் அன்பின் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு 2-3 ஐகான்ஸ் மட்டும் இருந்தால் வந்து போதும். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிரைமரி ப்ரௌசர் ஆகட்டும் அண்ட் ஃபைல் மேனேஜர் இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் அன்பின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து அன்பின் பண்ணுறேன். ஸோ கீழே இருக்க ஷோ ஆகிறதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும்போது அதுவே ஷோ ஆகும். எனக்கு இப்போ இந்த 2 மட்டும் எனக்கு ஷோ ஆகும். பிரைமரியாக ப்ரௌசர்ஸ் அண்ட் ஃபைல் மேனேஜர் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் 2 மட்டும் ஷோ ஆகும். ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், சின்னதாக இருக்குது. எல்லா செட்டப்ஸையும் முடிச்சுட்டு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுமே எல்லாத்தையுமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டாஸ்க் பார்க்கில் லாக் பண்ணிடலாம். நீங்களே வந்து பாருங்கள், இப்போ லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணோன்னா இப்போ சென்டரில் லாக் ஆகிடுச்சு. இப்போ எந்த பக்கம் லெஃப்ட் ஆர் ரைட்டில் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. விண்டோஸ் 11 வந்து பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கஸ்டமைஸ் எல்லாமே உங்களோட டைம் எடுத்து நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பண்ண முடியும், இதெல்லாம் வைக்கலாம், இதெல்லாம் வைக்கக்கூடாது, கலருக்கு எந்த மாதிரி வைக்கலாம், எந்தெந்த வால்பேப்பர் செட் ஆகும் சொல்லி யோசிச்சு உங்களுக்கு விருப்பமானதை வந்து தேர்ந்தெடுத்து விண்டோஸ் 11 மாதிரி நீங்கள் விண்டோஸ் 10 சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பழையபடி இதெல்லாமே இருக்கணும். விண்டோஸ் சர்ச் ஆகிக்கணும், விண்டோஸ் சர்ச் பார் ஆகட்டும், அந்த ஆக்ஷன் சென்டர் வால்யூம் அப் இதெல்லாம் வேணும்னு வச்சிங்கன்னா இதே மாதிரி சேம் டாஸ்க் பார் செட்டிங்ஸில் போய் அந்த டர்ன் ஐகான்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா எது வேணுமோ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு விண்டோஸ் 10 வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 இருக்கிற மாதிரியே தான் தெரியணும். பட் ஆனால் விண்டோஸ் 11 இருக்கிற மாதிரி இல்லை. அண்ட் சில ஐகான்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் விண்டோஸ் 11 இருக்கிற மாதிரி தெரியும். இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது இவ்வளோதாங்க, கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவ்வளோதாங்க, விண்டோஸ் 10 எப்படி விண்டோஸ் 11 சென்டர் ஐகான்ஸை வந்து கொண்டு வர சொல்லி வந்து பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் இது வரைக்கும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அண்ட் வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.